கிரேட்டன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே முடியாத ஒரு விஷயத்த சாத்தியமா பண்ணி காமிப்பாங்களா? அட் த சேம் டைம் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்க இருந்து 7 மேட்ச் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இருக்கு. மற்ற டீம் ஆர்சிபி, பஞ்சாப் இவங்க எல்லாமே ஓரளவுக்கு பெஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு குவாலிஃபை இருக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன் அப்படின்னா 7ல் 5 ஜெயிச்ச டீம் 6 ஜெயிச்ச டீம் செகண்ட் ஹாஃப்ல வெறும் 2-3 மட்டுமே ஜெயிச்சு குவாலிஃபை ஆகாம போனதை பார்த்துருக்கோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர்ஆர் டீம் தான். காலங்காலமா அவங்க இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பட் இருந்தாலுமே பஞ்சாப் ஆர்சிபி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ரெண்டு பேருமே குட் பேலன்ஸ்டான ஒரு சைடு. ஸோ அவங்க 2 பேரை வச்சுக்கலாம். ஸோ மீதி அந்த 4வது இடத்துக்கான போட்டி 3வது இடத்துக்கான போட்டி சஃபல் ஆகிட்டே இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ்னால இதை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான போட்டிகள் தான். ஆனால் அதுக்கு அவங்க ஜெயிக்கணும். மீதி இருக்கக்கூடிய 7 மேட்ச்ல குறைஞ்சபட்சம் 5வது ஜெயிச்சாதான் 16 பாயிண்டோட 4வது இடத்துலயாவது கால் வைக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய போட்டி யார் யார் கூட அப்படின்னா ஜிடி கூட 2 மேட்ச் இருக்கு, எல்எஸ்டி கூட 2 மேட்ச் இருக்கு, எஸ்ஆர்ஹெச் கூட 1, எம்ஐ கூட 1, டிசி கூட 1 அப்படிங்கிற மாதிரி 7 மேட்ச் அப்படிங்கிறது இருக்கு. இதுல ஜிடி எல்எஸ்டி கொஞ்சம் சுலபமான டீம் சிஎஸ்கேக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 2 டீமுமே சிமிலர் தான். மேலே அவங்களுடைய டாப் 3 தூக்கிட்டான், பாட்டம்ல அவங்களுக்கு அடிச்சு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. எல்எஸ்டி எல்லாம் எப்படி ஆக்ஷனுக்கு போனாங்கன்னே தெரியல. பிகாஸ் அப்படி ஒரு மட்டமான டீம் புரானுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டவுன் ஆரெல்லாம் அடிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அஃப்கோர்ஸ் வந்துட்டு முகுல் சௌத்ரி அவர் வந்துட்டு கொண்டு வந்தது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவர் மட்டும்தான் இப்போதைக்கு அடிக்கிறாரு. அண்ட் டாப் 3ல பண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மிச்சல் மார்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்கரம் 2 பேரை தூக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு ப்ரெஷர் விழுகுது. ஸோ அதனால சேசிங்ல நீங்கள் ஒரு 200 220 போட்டீங்க அப்படின்னா இந்த டீம் அடிக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஜிடி ஆல்சோ அப்படிதான். அவங்களுடைய டாப் 3 மட்டும்தான். பாட்டம்ல நீங்கள் திவாட்டியா, ஷாருக் கான் 2 பேருமே மிகப்பெரிய ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். 5 வருஷமா நீங்க ஷாருக் கானுடைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க. எல்லா வருஷமே வந்துட்டு ஒரு 6 கோடி 8 கோடி 9 கோடி 10 கோடிங்கிற மாதிரியான பிரைஸ் ரேஞ்சுக்கு போனாரு. ஆனா அவர் அடிச்சிருக்கக்கூடிய ரன்னு 200 ரன்னுக்கு கீழே தான் ஈச் அண்ட் எவ்ரி சீசன் அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ புராண பர்ஃபார்மன்ஸ் வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், திவாட்டியாக நம்பிதான் ஒரு மிடில் ஆர்டர் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஆப்போசிட் டீம் ஒரு 220 டார்கெட் போட்டிருக்காங்கன்னா மேல கில்லு, சாய் சுதர்சன், பட்லர் அவுட் ஆகிட்டா முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடிய யாருமே சேஸ் பண்ண மாட்டாங்க. ருதர்ஃபோர்ட் அந்த டீம்ல இருந்தாரு. எதுக்காக ட்ரேட் பண்ணாங்கிற விஷயம் இன்னுமே புரியல. ஸோ இந்த மாதிரி தான் 2 சைடு இருக்கு. சிஎஸ்கே அண்ட் மும்பைக்கு ஒரு ஈஸி டார்கெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே கண்டிப்பா இந்த 4 மேட்ச்ல கண்டிப்பா எல்லாமே வின் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஸோ இது போக எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு டஃப்பான மேட்ச். எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்தாங்க. பட் ஹுசேன் அண்ட் பிரஃபுல் அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீம் செம்மையா இருந்துட்டு இருக்கு. அண்ட் மலிங்கா அவர் போடக்கூடிய பேஸ், அவருடைய அந்த வேரியேஷன்ஸ் அப்படி எல்லாமே சூப்பரா கிளிக் ஆயிருக்கு. இப்போ பெஸ்ட் பேட்டிங் யூனிட் மாதிரியே பவுலிங் யூனிட்டும் சூப்பரா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு டஃப் கொடுப்பாங்க. பட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சேப்பாக்கில் ஆடுறாங்க. அதே மாதிரி மும்பை கூட இன்னொரு மேட்ச் இருக்கு, அதுவும் சேப்பாக்கில் ஆடுறாங்க. அண்ட் டிசி கூட ஒரு அவே மேட்ச் இருக்கு. ஓவராலாக இதுதான் சிஎஸ்கே உடைய 7 மேட்ச். நான் சொன்ன இந்த 4 மேட்ச் மஸ்ட் வின் மேட்சை வின் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த 3 மேட்ச்ல அட்லீஸ்ட் அவங்க ஒன்னாவது வின் பண்ண பார்க்கணும். அந்த 5 வெற்றியோட போய் மேலே உட்காரணும் அப்படின்னா ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபார்ம்லாம். ஸோ ஹோம் மேட்சஸ் இருக்கு. ஜிடி கூட ஒரு ஹோம் மேட்ச், எல்எஸ்ஜி கூட ஒரு ஹோம் மேட்ச், எஸ்ஆர்ஹெச் அண்ட் எம்ஐ கூட ஹோம் மேட்ச், 4 ஹோம் மேட்ச் இருக்கு. இந்த 4 ஹோம் மேட்சை பெட்டரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ். இப்போவும் சிஎஸ்கே பவுலிங் யூனிட் வெறித்தனமா மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், அன்சுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன் 4 கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்களை எடுத்து மேக் பண்ணியிருக்காங்க. அன்சுல் கம்போஜை ட்ரஸ்ட் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. அவர் தான் டெட் ஓவர்ல இப்போ செமையா போட்டிருக்காரு. ஜேமி ஓவர்டன் 9வது ஓவருக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் வந்து பிராவோ மாதிரி பிரேக் த்ரூஸ் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் குர்ஜப்ரீத் சிங்கை வந்துட்டு கடைசியில யூஸ் பண்றாங்க, அது ஒரு நல்ல விஷயம். முகேஷ் சௌத்ரியை 4 ஓவர் முன்னாடியே முடிக்கிறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். கேப்டன்சி, பவுலிங் எல்லாமே லைன் அண்ட் லென்த் எல்லாமே டாப் நாச்சுங்க. பெட்டர் பவுலிங் இதெல்லாம் போக ஸ்பின் ட்வின்ஸை பத்தி பேசாம எப்படி அகீல் ஹுசேன் அண்ட் ரொம்ப முக்கியமா நூர் அகமது 2 பேருமே பெட்டருங்க. 2 பேர்ல யாரோ ஒருத்தரை நீங்க விளையாட வைக்கட்டாலும் சிஎஸ்கேக்கு நஷ்டம். ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு சைடு இழுத்து பிடிச்சாதான் இன்னொருத்தருக்கு நம்பிக்கை வருது. ட்ராக் 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அகீல் ஹுசேன் அண்ட் நூர் அகமது கிட்ட அந்த ஒரு காம்போ இருக்கு. ஸோ அதனால சிஎஸ்கே 2 பேரையுமே ஆட வச்சு ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க பேட்டிங்ல இம்பாக்ட் வேணும் அப்படின்னா தூபேவை கொண்டு வரலாம். அகீல் ஹுசேன்ல பிளேயிங் லெவல்லே வச்சுக்கோங்க. எதுக்காக இம்பாக்ட்ல போடுறாங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஏர்லி விக்கெட் விழுந்தது அப்படின்னா இம்பாக்டா ஒரு உருவில் பட்டேலையோ இல்ல ரொம்ப முக்கியமா வந்துட்டு ஒரு வேற யாராவது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பவுலிங்க்கு அகீல் ஹுசேன் வரமாட்டாங்க. ஸோ அதனால ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா டீமுக்குள்ள ஏற்படும். அதனால அகீல் ஹுசேனை பிளேயிங் லெவல்ல வச்சுட்டு தூபே இல்லைன்னா வேற யாராவது வந்துட்டு
வந்துட்டு நீங்க வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஏன்னா தூபேவ தான் கொண்டு வர முடியும். சர்ஃப்ராஸ் கான் பெட்டர் ஃபீல்டரு. ருத்ராஜ் ஃபீல்ட்ல இருக்கணும். சஞ்சு சாம்சன் கீப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கார்த்திக் சர்மாவை தான் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரணும். ஸோ அதனால அக்கீல் ஹுசைனை பெட்டர் பிளேயிங் லெவலில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு சிஎஸ்கேக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே இருந்து எம்எஸ் தோனி அவர்கள் ஃபுல் ஃபிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுறதும் அவர் எடுக்கக்கூடிய காலில் தான் இருக்குது. ஸோ மற்றபடி ஜிடி கூட ஒரு பகல் மேட்ச் இருக்குது. ஸோ விளையாட போகிறாங்க. ஸோ சண்டே ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் லைனாக உங்களுக்கு மே 21 வரைக்கும் மேட்சஸ் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். 7 மேட்ச் ரொம்ப குரூசியல். இந்த டீம் ஆக்சுவலாக பெட்டராக 100% பெட்டர் டீம்ங்கிற மாதிரி சொல்ல முடியாது. மிடில் ஆர்டரில் பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா சிவம் தூபே, டெவால் பிரேவிஸ் மேலே அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் கம்மியாயிடுச்சு. சிவம் தூபே அடிக்கிறது கிடையாது. அண்ட் ஃபினிஷிங் ஆர்டரில் ஜேமி ஓட்டனை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ கூட சப்போர்ட்டுக்கு ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அங்கங்கே பட்டி பார்த்து சரி பண்ணால் ஓகே. பட் வின்னிங் காம்பினேஷனை மாற்ற மாட்டாங்க இல்லையா? ஆல்ரெடி இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே தான் போவாங்க. மாற்றணும் அப்படின்னா சர்ஃப்ராஸ் மேலே தான் கை வைக்கணும். சர்ஃப்ராஸ் மேலே கை வைக்க போகிறது கிடையாது. ஸோ எனிவே கார்த்திக் சர்மா போன மேட்ச் நல்லா ஆனாரா மோசமாக ஆனாரான்னு சொல்ல தோணல. பிகாஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு அவரால் 2 6 அடிக்க முடிஞ்சது. பட் பும்ராவை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரெஷராக வந்துட்டு ஃபீல் பண்ணார். ஏன் சஞ்சு சாம்சனே பும்ராவை சிங்கிள் தட்டி தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணார். ஸோ அதனால் ஒன் மோர் சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இதே காம்பினேஷன்ஸோட தான் போக போகிறாங்க. நடுவில் மட்டும் எங்கேயாவது யாராவது அப்படியே மாற்றி கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பேட்டிங்கில் மட்டும் இன்னும் ஒருத்தர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே இப்போ பேசினது எல்லாமே பேட்டிங் ஃபஸ்ட்டை பற்றி தான். ஸோ அதாவது ஆப்போசிட் டீம் வந்துட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணி சிஎஸ்கே ஃபஸ்ட்டு 220 போட்டால் வின் பண்ணிடலாம். ஆனால் இதுவே யூவனோ ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் டீம் 200 போட்டாங்கன்னா இந்த டீம்னால சேஸ் பண்ண முடியுமா? அதுதாங்க கேள்வி. மிகப்பெரிய பிரச்சனையே அங்கே தான் வருது. இந்த டீமுக்கு 200 அடிக்கக்கூடிய எபிலிட்டி ரொம்ப கம்மி. அந்த டாப் 3 உடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. டாப் 3ல யாராவது ஒருத்தர் 80 85க்கு மேலே அடித்தா மட்டும்தான் அந்த டார்கெட் பக்கத்துலேயே மீதி எல்லாருமே சேர்ந்து கொண்டு வர முடியும். அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் வந்துட்டு சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும். அது எல்லாமே சிஎஸ்கே பார்க்கணும். அப்படி பார்த்தா கண்டிப்பாக இந்த சீசனில் ஒரு ஹோப் இருக்குது. பிளே ஆஃப்குள்ளே கால் வச்சு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறாங்க. குட் டீமை வச்சுட்டு அவங்களும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.